ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி 50 200 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 224 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 24,776 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 795 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 81,380 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 55,228 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 343 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. 822 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே 1.5% நெகட்டிவில் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஓவர்லாட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் டாப் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கால்த்தால கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ஃப்ளாட் நெகட்டிவ் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரீசன் பார்க்கும்போது நேஷனல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் சம்மந்தமாட்டு. ஆக்சுவலி இந்த ஆடிட்டிங் லேப்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கிராண்ட் தொராண்டன் அந்த மாதிரி இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஆடிட் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு, இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி அப்டேட் பண்ணியாச்சு. அது ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு ஜூன் 31 3 பேர், அதாவது சிஇஓ பொசிஷனுக்கு 3 பேர் நாங்கள் நேம் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க ஆர்பிஐக்கு. ஸோ புது சிஇஓ அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்எஃப்ஆர்ஏ, நேஷனல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, இவங்களுக்கு யார் இந்த சோர்ஸு, அதாவது இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறும் யாரும் இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் செபியும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்புட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இந்த பேங்கோட புக்ஸ் எல்லாமே ரிவைவ் பண்ணிவிட்டு அந்த இன்புட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் பெருசாக எந்த நெகட்டிவுமே இம்பேக்ட் ஆகலை. அன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லாம் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 820 ரூபா தாண்டிடுச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் டாப் பெர்ஃபார்மன்ஸில் அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இதில் நடந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. தப்பு பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சியும் ரிசைன் பண்ணிட்டாரு, புது சிஓ எல்லாமே போட போகிறேன்னு சொல்லியாச்சு. பட் சில நியூஸஸ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இப்படி வந்துகிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டுக்கவே இல்லை. ஸோ இது பெரிய இஷ்யூவே இல்லை இண்டஸ்இண்ட் பேங்க்கில். பட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ், இதில் நடந்த இஷ்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆட்ட அவங்களுக்கு பேருக்குன்னு சொல்கிறாங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்கோட மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸோட வைஸ் சேர்மன், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்கோட இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸோட நேம் தான் பாரத் ஃபினான்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போகிறாரு. ஏன்னா Q4 லாஸ் பேஸ் பண்ணதுனால அவர் வெளியே போகிறாரு. அவரோட நேம் வந்து ஜே ஸ்ரீதரன் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. இது வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்ம்லேருந்து அவர் வெளியே போகிறாரு. நெக்ஸ்ட் வருண் பெவரேஜஸ். ஆக்சுவலி இந்த வருண் பெவரேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா மழை பெய்யுது. கன்னியாகுமரியிலலாம் மழை தான். ஆக்சுவலி இந்த ஏப்ரல், மார்ச் அது மாதிரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு. ஸோ இந்த சீசனில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸோட சேல்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். உங்களோட பிஸ்னஸ் நல்லா இருந்திருக்கும். வருண் பெவரேஜஸ், கேம்பகோலா, பெப்சி இந்த மாதிரி கம்பெனிஸு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து 22% இந்த வருண் பெவரேஜஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்குக்கு வருண் பெவரேஜஸுக்கு ஒரு லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அண்டர் பெனிட்ரேட்டட் ரெடி டு ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாங்க இவங்க வருண் பெவரேஜஸ். ஸோ இப்போ இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறது 600 ரூபா சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 487 ரூபாவில் ட்ரேட் ஆகுது வருண் பெவரேஜஸ். பட் ரொம்பவே காஸ்ட்லி வருண் பெவரேஜஸ். 57 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்குது. ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு வேண்டி, இந்த டார்கெட் ப்ரைஸுக்கு வேண்டி நீங்கள் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துடாதீங்க. ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம் சொல்கிறது எல்லாமே நடக்கணும் கிடையாது. சிலது நடக்கலாம், சிலது நடக்காமலும் போகலாம். மோஸ்ட்லி 90% ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்காமல் தான் போகுது. அதனால இப்படி இந்த டார்கெட் ப்ரைஸை பார்த்துட்டு யாருமே ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு கேஇசி இன்டர்நேஷ்னலோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ உங்களோட ஆர்டர் புக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் 77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 268 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6,872 கோடி. எபிட்டா 39% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 539 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 7.8% இருக்குது. ஸோ ஓவராட்டு நல்ல ரிசல்ட்ஸ் இன்றைக்கி அது ஸ்டாக் ப்ரைஸ்லேயும் பிரதிபலிச்சிருந்துச்சு. ஸோ ஃபினான்ஷியல் 25 அவங்களோட ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 36% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 24,689 கோடியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் டீல்ஸ் வந்து அவங்களுக்கு 44% கான்ட்ரிபியூட் பண்ணுது. கரண்ட் ஆர்டர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா L1 பொசிஷன் 40,000 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்லேருந்து அவங்களுக்கு வர ரெவன்யூ 28% ஆட் இருக்குது, 4328 கோடி. அதே நான் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்லேருந்து வந்த ரெவன்யூ 5% டிக்ளைன் ஆகிருக்குது. அது மாதிரி ரெனோபிள் எனர்ஜி செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 361 கோடி, அது டபுள் ஆகிருக்கு. 5 ரூபா 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபைனல் டிவிடெண்ட் ஃபினான்ஷியல் 25ல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 926 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 871 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. கேஇசி இன்டர்நேஷ்னல் ரிசல்ட்ஸ் நல்லா பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். நெக்ஸ்ட் ஆரோபிண்டோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ ப்ராஃபிட் விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில், 903 கோடி தான் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், கொஞ்சம் டிப்பாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8382 கோடியாக இருக்குது, பட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் பேசிஸில். ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 31,724 கோடியாக இருக்குது. நான் சொல்கிறது ஃபுல் இயர் பேசிஸில். எபிட்டா மார்ஜின் 21.38% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது போக அவங்களோட யூஎஸ் ஃபார்முலேஷன் சேல்ஸ் வந்து 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் பேசிஸில், 13.5% க்ரோத் ஆனிச்சிருக்கு. யூரோப்பியன் ஃபார்முலேஷன் 17.2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யூஎஸ் ஃபார்முலேஷன், யூரோப்பியன் ஃபார்முலேஷன் இது வந்து டெவலப் காமிச்சிருக்கு. எபிட்டா ஒரு 7.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் ஆப்ரேஷன் வந்து 1 பில்லியன் மார்க்கை விரைவில் நாங்கள் டச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூவில் 5% அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேபிளாட்டு 5% ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஆரோபிண்டோ ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மார்க்கெட்டில் 1189 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 1207 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 1189 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இது ஆரோபிண்டோ ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2000 கோடியிலேருந்து 3000 கோடி வரைக்கும் இந்த இன்வார் மிசைல்ஸ் அந்த ஆர்டர் அது வாங்குறதுக்கான ஆர்டர்ஸ் வந்து பாரத் டைனமிக்ஸ்ட்டை கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டேங்க் கைடல் மிசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாரத் டைனமிக்ஸ்ட்டை கொடுக்குறதாட்ட அப்டேட் சொல்லியிருக்காங்க. 2000 கோடியிலேருந்து 3000 கோடி கிட்ட வருது. கிட்டத்தட்ட 500 இன்வார் ஆன்டி டேங்க் கைடட் மிசில்ஸு. ஸோ இது கிடச்சின்னா பாரத் டைனமிக்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பிஐ லைஃபும் வித்யாநிதி இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த என்ஹெச்டின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இதில் வந்து 1100 கோடிக்கு 4.25% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா NHAA வந்து 8.2 crore ஷேர் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து 4.25% ஸ்டேக் வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் வித்யாநிதி எல்எல்பி இவங்க 2 பேருமே சேர்ந்து 1100 கோடிக்கு இது ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இது எஸ்பிஐ லைஃப் கொடுத்த அப்டேட்டு. ஒலட்ரா கிரீன் டெக் இன்னைக்கு பொத்துன்னு 10% மேலே விழுந்து. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு 10,000 கோடி பஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கடைசியில் இப்போ அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு புசோனம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒலட்ரா கிரீன் டெக்கோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. மகாராஷ்டிராவோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்சுவலி மே 22 வந்து இவங்க 1000 பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ண இருந்திருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஸ்ஸஸ் கூட இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணலை, அதாவது டெலிவர் பண்ணலை. ஒரு பஸ்ஸு கூட 1000 பஸ் வந்து இந்த மே 22 இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். அவங்க சிங்கிள் பஸ்ஸஸ் கூட டெலிவர் பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பிடிச்சி பொழந்து கட்டியிருக்காங்க. இப்போ 6% நெகட்டிவில் இருக்குது. 1264 ரூபா இருக்குது. நான் காலத்தால் பார்க்கும்போது 1160 ரூபா வரைக்கும் போச்சு. இது வந்து ஒலட்ரா கிரீன் டெக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிசல்ட்ஸும் வந்துருக்குது. ப்ராஃபிட் வந்து 55% விழுந்திருக்கு குவார்டர் பேசிஸில். 21 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12.89% காலி, 448 கோடியாக இருக்குது. அதே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் வந்து 55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் பேசிஸில் 38.95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 52.11% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து 332 கோடி ஸ்பெண்ட் ஆகிருக்கு. அது வந்து 60% இயர் பேசிஸில் போயிருக்கு. அது போக எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து 26.50 crores போயிருக்கு. அது 37.23% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ராஃபிட் 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெவன்யூ வந்து 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒலட்ரா கிரீன் டெக் கொடுத்த அப்டேட்டு. இது போக பார்த்தீங்கன்னா 40 காசு டிவிடனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த குவார்ட்டரில் வந்து 40 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒலட்ரா கிரீன் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நான் டாடா மோட்டர்ஸில் ஒரு 10 ஷேர் வாங்கி போட்டேன். டாடா மோட்டர்ஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இது போக பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அது மிச்சம் இந்த காஸ்ட்டில் சில பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கி போட்டுக்கிட்டேன். மெயினாக நான் வாங்கினது டாடா மோட்டர்ஸ், நாட்கோ ஃபார்மா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இது போக எக்ஸல் அப்படிங்கிற சின்ன பென்னி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் மிச்சம் வந்த அமௌண்ட்டில் வாங்கினேன். ஓகே, அது போக இன்றைக்கி டாடா மோட்டர்ஸில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து ஸ்டெல்லண்டிஸ் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜாயின்ட் வெஞ்சரோட நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபியட் இந்தியா ஆட்டோமொபைல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அது இல்லாமல் ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியட்டோட அந்த 2.0 லிட்டர் மல்டிஜெட் 2 டீசல் இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லண்டிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லைசன்ஸை இந்த டாடா மோட்டர்ஸ் ஸ்டெல்லண்டிஸ் கூட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு அக்யூசியேஷன் பண்ணுறது மூலமாட்டு டாடா மோட்டர்ஸோட ஹேரியர், சஃபாரி இந்த 2 எஸ்யூவி காருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜினை யூஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அந்த லைசன்ஸ் அக்யூசியேஷன் பண்ணது மூலமாட்டு பவர் ட்ரெயின் ஸ்ட்ராட்டஜியில் இவங்களோட 2 எஸ்யூவி காருக்கும் இந்த டீசல் இன்ஜினை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லைசன்ஸ் அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறது மூலமாட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதை டெவலப்பும் பண்ணுவாங்கன்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு மினாஸ் டி ரிவாபோ அப்படிங்கிற அந்த மைனிங் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை வந்து $74 மில்லியன் டீலுக்கு வந்து அதை வாங்க போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க JSW ஸ்டீலு. ஸோ அந்த கோல் டெபாசிட் அந்த மொசாம்பிக்கில் இருக்கிற மினாஸ் டி ருவாபேக் அப்படிங்கிற அந்த பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க JSW ஸ்டீல் வந்து வாங்க போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. மொசாம்பிக் கோல் டீல் மூலமாட்டு அதை ரீஓப்பன் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுக்குறாங்க JSW ஸ்டீலு. ஸோ அந்த டீல் கிடச்சுன்னா இவங்களுக்கு JSW ஸ்டீலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஜியோ பிளாக்ராக் அசட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸுக்கு. இது ஜியோ பிளாக்ராக் அசட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரெஜிஸ்டர்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டாடா அட்வான்ஸ் சிஸ்டமும் ஏர்பஸ்ஸும் H125 ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அசம்பிளிங் லைன் வந்து கர்நாடகாவில் கோலாரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களும் ஏர்பஸும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அசம்பிளிங் லைன் வந்து ஃபைனலாக பண்ண போகிறாங்க H125 ஹெலிகாப்டர். இது டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த சன்லாம் இவங்க வந்து கோ ப்ரொமோட்டராக இருக்காங்க அந்த கம்பெனியில். ஏன்னா இவங்க 23% ஆஃப் த ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இவங்க கோ ப்ரொமோட்டராட்டு மாறி இருக்கிறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்டில் 38.89 லேக் ஈக்விட்டி ஷேர் வந்து அவங்களுக்கு போயிருக்குது. கிட்டத்தட்ட 105 கோடி இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து கோ ப்ரமோட்டராட்டு மாறி இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பேஸ்ட் சன்லாம் அவங்க வந்து கோ ப்ரமோட்டராட்டு ஸ்ரீராம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்திருக்காங்க. டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஏஏ க்ளவுட் பிஸ்னஸை தனியாட்டு ஒரு செப்பரேட்டாட்டு பார்த்தீங்கன்னா அதை அவங்களோட ஏஏ பிஸ்னஸை தனியாட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஏஏ டேலண்ட் பர்சனை ஹையர் பண்ணி அதை வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏஏ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகணேசன் அவர் தான் அதை ரன் பண்ணுறாரு போல். கிருஷ்ணமோகன் வந்து க்ளவுடு அந்த செக்மெண்ட்டை கொண்டு போகிறாரு. ஸோ ஏஏ டேட்டா சர்வீஸ் வந்து சிவா கணேசனும் அதே மாதிரி கிருஷ்ணமோகன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் அந்த செக்மெண்ட்டை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போவான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஏ க்ளவுட் பிஸ்னஸை அதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஒரு செப்பரேட்டாட்டு கொண்டு போய் அதை ஒரு வளர்ச்சி பாதையில் க்ரோத் பாதையில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.